எனக்கு தெரிஞ்சு நானே இங்கே 20 இயர்ஸாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 15 இயர்ஸாக நான் இங்கே குடிக்கிறேன் வாங்கி. ஸ்டொமக் பெயின்னா அந்த பால் சர்பத் வாங்கி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு வாங்கி குடிப்போம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஒரு சூப்பரான கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம கண் முன்னாடியே மாடை வர வச்சு அதில் பால் கறந்து நம்மளுக்கு ரோஸ் மில்க் சர்பத், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஜிகர்தண்டா அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களாம். கேட்கும் போதே அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் சென்னையில் வந்து நிறைய இடத்துல வந்து பால் பாக்கெட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்ற சமயத்தில் அண்ட் பாலும் வந்து கரெக்டாக இல்லை, பியூரிட்டிலாம் நிறைய மிஸ்டேக் ஆகுதுன்ற சமயத்தில் ஒருத்தவங்க வேலை மெனக்கட்டு மாடை கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பால் கறந்து செய்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த விஷயத்தை இவங்க வந்துட்டு 1 இல்லை 2 இல்லை 35 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். நீங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கடையை தான் இப்போ தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். அந்த கடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ விஷாலக்ஷி மில்க் சென்டர். ஸோ இந்த கடையில் தான் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கடையில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மில்க்கு அதெல்லாம் கூட டோர் டெலிவரி கூட பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் லொக்கேஷன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க டக்குன்னு போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரோடை கிராஸ் பண்ணும்போது எதுவும் வந்துக்காம பாரு சாமி. அக்கா ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்காங்க. பட் இவங்க வந்து ரொம்ப நாளாக வர கஸ்டமர் போல். ஸோ அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்போம். கடையில் எல்லாமே நல்லாயிருக்கும்ப்பா, நாங்கள் வாங்கி குடிச்சிருக்கிறோம். ஏன்னா பால் சர்பத்து, அந்த ரோஸ் மில்க் ஐட்டம், தென் கோவா வாங்கிக்குவேன். பால்கோவா சூப்பராக இருக்கும். இது அங்கே இருந்துச்சு, நல்லா விசாலக்ஷ்மின்றது ரொம்ப ஃபேமஸாக இங்கே வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நானே இங்கே 20 இயர்ஸாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 15 இயர்ஸாக நான் இங்கே குடிக்கிறேன் வாங்கி. ஸ்டொமக் பெயின்னா அந்த பால் சர்பத் வாங்கி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு வாங்கி குடிப்போம். ஹோட்டலெல்லாம் வருமா? டிவிலலாம் நான் குட்டியாக சேனல் வச்சுருக்கேன், தான் வரும். போயிட்டாதீங்க. தெரியாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தினமும் நாங்கள் வந்து இங்கே தான் வந்து குடிப்போம். எவ்வளோ நாளாக வந்து அவங்க குடிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு மாதமாக வந்து குடிச்சிட்டு இருக்கிறேன். 1 மாதமா? ஸோ என்ன பிடிச்சிருக்கீங்க இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு? எனக்கு வந்து பால் சர்பத் ரொம்ப விரும்பி குடிப்பேன். அது அப்புறம் ஜிகர்தண்டா. வெளியில் குடிக்கிறதுக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க பால் சர்பத்தில்? வெளியில் கொடுக்குறது அவ்வளோ டேஸ்ட்டு தெரியல எனக்கு. இந்த கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதோட 3ஆவது, இன்றைக்கி மட்டும் 3 குடிச்சிட்டேன். இன்றைக்கே 3 குடிக்கிறேன். இதுலையே அக்கா உயிர் வாழ்கிறாங்கப்பா. மதியானத்தில் தான் பாதாம் பிசின் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது என்னது ஃபலூடா சீட்ஸு, சப்ஜா, அந்த மலாய் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹோல் பால் சர்பத்தை அப்படி எடுத்து கொடுக்குது. ஐஸ்கிரீமில் செர்ரி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் தான் இதுக்கு ஆட் பண்ணுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். கார்னட்டெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, கீழே நிறைய சாக்லேட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்க குடிக்கும் போது ஒரு செம்மையாக ஒரு பிளாஸ்ட் மாதிரி தான் இருக்கும். செம்மையாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே நிறைய பால்கோவா அப்படியே இருந்துச்சு. அது சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குது, செம்மையாக இருக்குது அந்த எண்டு தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிகர்தண்டா ட்ரை பண்ண போகிறோம். எனக்கு ஜிகர்தண்டா பேசிக்கலாக ரொம்ப பிடிக்கும். இந்த கடையில் ட்ரை பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கறக்க ஆரம்பித்தோடனே பாதி ரொம்ப டோன் சொல்ல வரேன்.
இங்கே ஐஸ்கிரீம் கறி தான் எனக்கு மனசு இல்லை. நான் ஜிகர்தண்டா எவ்வளவோ இடத்துல குடிச்சிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு ஜிகர்தண்டா நான் எங்கேயுமே குடிச்சதில்லை. இந்த பாதாம் ஐஸ்கிரீம் கூட இந்த மலாய் அதுக்கப்புறம் அந்த மில்க் ஃப்ளேவர் சேருது பாருங்கள், வேறு லெவலில் தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து இது நல்லா இருக்குது சொன்னாங்க. அதுக்கு ரீசன் வந்து இது குடிச்சோன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கடைசியில் நான் பேசவே மறந்துட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட் ஆகுங்க உங்களுக்கு? 40 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இவனே போறக்கல அந்த பையனை. இப்போல்லாம் நம்ம எல்லார் வீட்லையும் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் தான் வாங்குறாங்க. திக்காக இருக்கும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெமிக்கலி ப்ராசஸ்ட், அதுக்கப்புறம் அதில் ஸ்மெல்லே இருக்காது, அப்புறமா டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ என்ஹான்ஸ்டாக இருக்காது. பட் இந்த பசும் பாலில் நீங்கள் வந்து காஃபி டீலாம் போட்டிங்கன்னா ஸ்மெல் செம்மையாக இருக்கும், டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கும், ஆனால் டெக்ஸ்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரோஸ் மில்க் வந்து ஜென்ரலாக நம்ம எந்த பாலில் குடிச்சிருக்கோம். ஸோ பசும்பாலில் குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன். இதில் கூட ரோஸ் மில்க் கூட பார்த்திங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக தான் செய்கிறாங்க. மேலே மலாய் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்ஜா விதைகள், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் நீங்களே வந்து செய்முறையை பார்த்துருப்பீங்க ஐஸ் கட்டிலாம் போட்டு. ஸோ இதான் நம்ம குடிக்க போகிறோம். ஆக்சுவலி இதுவும் சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த மலாய் வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாம். நல்லாயிருக்கும். காலைல 30, ஈவினிங் 30. இதுதான் ஸ்லோவாக சாப்பிட்ணும் சொல்லுவாங்க. ஸோ எண்டுலேயும் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்துட்டு அந்த மலாயெல்லாம் செம்மையாக இருக்குது. எனக்கு மவுத் இப்போ திருப்பி வாட்டர் ஆகுது. இவ்வளோ சாப்பிட்டேன், என்னால் சீரியஸாக முடியல. பட் அந்த எண்டு சாப்பிட்டோன்னே திருப்பி சாப்பிட்ணும் போல் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்கே என்னால் முடியலன்னு சொன்னேன். பட் திருப்பி லஸ்ஸி ட்ரை பண்ணலான்னு ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா லஸ்ஸி வந்து தயிரில் செய்வாங்க, நீங்கள் தயிர் அதெல்லாம் சூப்பராக இருக்குன்னாங்க, பிகாஸ் அந்த பசும்பாலில் பண்ணுறதுனால. ஸோ பார்க்கறது இம்ப்ரெசிவாக இருக்குது. குடிச்சிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குது சொல்லுங்கள். தயிரோட அந்த குவாலிட்டி செம்மையாக இருக்குது. சின்ன வயசுலலாம் நாங்கள் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது தயிர்லாம் வந்து அப்படியே குடிப்பாங்களாம். ஏன்னா அந்த தயிர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பசும் தயிர் அப்படின்றது. ஸோ அந்த டேஸ்ட் வந்து இதில் கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியுது. பிகாஸ் பாக்கெட் தயிர்லாம் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த டேஸ்ட்லாம் இப்போலாம் வரதே இல்லை. அதில் எங்கெங்கே டேஸ்ட் இருக்குது, டேஸ்ட்டே இல்லை, சப்புன்னு தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்ல தான் எனக்கு தெரியல, பட் நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேங்கோ மில்க். என்னடா குட்டி டம்ளர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. என்னால் சாப்பிட முடியல, இருந்தாலும் வந்து இது சாப்பிட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காகவே அண்ணாகிட்ட குட்டி டம்ளர் கேட்டு குட்டி டம்ளரில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ குடிச்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்கிறேன். ஆக்சுவலி ஒரு விஷயம், குடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்ட கொண்டு போகும்போது அந்த நல்லா அந்த மல்கோவா வாசனை சொல்லுவாங்கள்ல, அது செம்மையாக வருது. அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு அது ஸ்கோர் பண்ணுது. செம்ம திக்காக இருக்குது. இதில் ஒரிஜினல் மேங்கோவா யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மேங்கோ பல்ப்பில் செய்கிறாங்களாம். அந்த டேஸ்ட் உங்களால் கண்டிப்பாக அதில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. செம்ம திக்கு.
நீங்கள் வந்துட்டு அந்த உங்களுக்கு திக்னஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லவே இல்லை. இது சம்மர் சீசனுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கிரேவிங் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி சாப்பிட முடியல அப்படின்ற சமயத்தில் நீங்கள் அதை குடிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த கிரேவிங் வந்து ஃபில் ஆகிடும். ஏன்னா இது ஒரிஜினல் மாம்பழம் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து மில்க்லாம் கூட ஹோம் டெலிவரிலாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணுன்னா ஒரு வாட்டி வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்கள் இவர் பார்த்தீங்கன்னா காலையில் 30 லிட்டர்ஸ் அப்புறம் ஈவினிங் வந்து 30 லிட்டர்ஸ் வந்து இங்கே டேரெக்டாக மாடை கொண்டு வந்து கறந்து கொடுக்குறாராம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடை ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஃபைண்டிங்காக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரிஜினல் மில்க், அதாவது ஒரிஜினலாக வந்து மாட்டுக்கிட்ட வந்து பால் எடுத்து இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் செய்கிறது வந்து சென்னையில் அவ்வளோவா இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபியூ கடை தான் இருக்குது. ஸோ இதை கவர் பண்ணதில் எனக்குமே ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். Until then, it's bye from Hema. Bye.